Jesus loves you. ஜானி தம்பி போய் சொன்னா அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டா. ஓ ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏசப்பாவுடைய கிருபையினால் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க, நான் அக்கா விசுவாசிக்கிறேன். வெல்கம் டு லேர்னிங் வித் ஜீசஸ். இந்த மாசமும் நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயத்தோடு நாங்கள் உங்களை மீட் பண்ண வந்திருக்கோம். எக்ஸைட்டிங்கான சாங், ஸ்டோரி, அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். சரி, நம்ம எப்பவும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணுவோம். இந்த ஸ்டார்டிங் ப்ரேயரை நம்ம போதகராமா மிஸ்ஸஸ் ஜெனிஃபர் ஃபெலிக்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஓவர் டு ப்ரேயர் டைம். நாம் செபிக்கலாம். அன்புள்ள இசப்பா, இந்த அருமையான நாளை கொடுத்துக்காக நன்றி ராஜா. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, கிருபையில் இருந்த வாக்குமாறாத தேவனே, அப்பா நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸை கூட உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இதன் மூலமா இசப்பா கலந்து கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளும் என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்று அவர்கள் கற்றுக்கொள்ள போகிற பாடல்கள், வசனங்கள், கதைகள் அனைத்துமே இசப்பா அவர்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு இசப்பா அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்க என் தேவனீர் கிருபை தருவீராக. அப்பா இதற்காக இசப்பா முயற்சி எடுத்து பிரயாசப்படுகிற ஒரு பிள்ளைகளும் என் தேவன் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. நீர் அனைத்தையும் இசப்பா நேர்த்தியாய் செய்ய நீர் கிருபை தருவீராக. உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் அவங்களோடு கூட இருங்க. இதன் எல்லா காரியத்தையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெருமிலும் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். லாஸ்ட் மந்த்குள்ள ஆக்ஷன் சாங் ஞாபகம் இருக்கா? வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்களே. ஜானி தம்பி, ஜானி தம்பி பாட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்கு தானே? அதே மாதிரி இந்த மாசமும் ஒரு ஸ்பெஷலான சாங் நாங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். நீங்க எங்க கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுங்க. ஓவர் டு ஆக்ஷன் சாங். தம்பி தங்கச்சி ஒரு உண்மை சொல்லுற, ஏசப்பா நமக்காக உலகில் வந்தாரே. தம்பி தங்கச்சி இந்த உலகமே அறிஞ்ச ஏசப்பா நமக்காக ஜீவன் தந்தாரே. இனி கவலையே இல்ல, பயமே இல்ல, அவர் கிருபையால நம்ம மீட்டுட்டாருங்க. இனி குழப்பமே இல்ல, துக்கமும் இல்ல, அவர் கிருபையால நம்ம மீட்டுட்டாருங்க. தம்பி தங்கச்சி ஒரு உண்மை சொல்லுற, ஏசப்பா நமக்காக உயர்த்தெழுந்தாரே. தம்பி தங்கச்சி இந்த உலகமே அறிஞ்ச ஏசப்பா நமக்காக கிருபை அளித்தாரே. இனி கவலையே இல்ல, பயமே இல்ல, அவர் கிருபையால நம்ம மீட்டுட்டாருங்க. இனி குழப்பமே இல்ல, துக்கமும் இல்ல, அவர் கிருபையால நம்ம மீட்டுட்டாருங்க. என்ன குட்டீஸ், உங்க எல்லாருக்கும் பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அடுத்ததான் நம்ம இன்னைக்குள்ள மெமரி வேர்ஸ் பார்க்கலாம். அக்கா சொல்ல சொல்ல நீங்க எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. ஓவர் டு மெமரி வேர்ஸ். இன்னைக்குள்ள மெமரி வேர்ஸ் பார்க்கலாமா? அக்கா சொல்ல சொல்ல ரிப்பீட் பண்ணுங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். அக்கா திருப்பி சொல்றேன், திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2வது அதிகாரம்
8வது வசனம். அடுத்தது அன்னைக்குள்ள ஸ்டோரி பார்க்கலாமா? எல்லாரும் கவனமா கேளுங்க. அக்கா லாஸ்ட்ல உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஓவர் டு ஸ்டோரி டைம். ஹலோ பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அண்ணன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி கொண்டு வர போகிறேன். ஸ்டோரி பார்க்க போகலாமா? கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நல்ல வெதரான டேயில் சென்ட் ஜோசஃப்ங்கிற ஒரு ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் நிறைய டான்ஸ், மியூசிக் அப்படின்னு நிறைய கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளே கிரவுண்ட் ஃபுல்லாக சாங், டான்ஸ் அப்படின்ட்டு நிறைய நடந்துச்சு. அந்த ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற விதமாக டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், அவங்களோட அம்மா அப்பா எல்லோரும் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரேஸ் நடந்துச்சு. அந்த ரேஸில் 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அந்த 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட பேர் நோவா அண்ட் பென். நோவா வந்து பார்க்க நல்லா வளர்த்தியா ரொம்ப வேகமாக ஓடுவான். அவனுக்கு வந்து வெறும் ஜெயிக்கிறது மட்டும்தான் பிடிக்கும். இதே பென் வந்து பார்க்க குள்ளமாக இருப்பான், ரொம்ப ஸ்லோவாக ஓடுவான். ஆனால் அவன் மற்ற பிளேயர்ஸ் எல்லாரையும் ஸ்மைல் பண்ணி என்கரேஜ் பண்ணுவான். நோவா கிட்ட புதுசாக ஒரு ஷூ இருந்துச்சு. எல்லோரும் நினச்சாங்க இந்த வாட்டி நோவா தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நோவா வந்து பென் கிட்ட சொன்னான், நீ எப்படியும் ஸ்லோவாக தான் ஓட போகிற, நான் உன்னையே லாஸ்ட்டில் வந்து பார்க்குறேன் ஃபினிஷிங் லைனில் அப்படின்ட்டு சொன்னான். இதே பென் வந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னான். ரேஸ் ஸ்டார்ட் ஆகிற நேரம் வந்துச்சு. ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எல்லோரும் லைனில் நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக ரெஃப்ரி விசில் அடித்த உடனே ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரேஸ் ஸ்டார்ட் உடனே நோவா வந்து ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பித்தான். அவன் முன்னாடி பின்னாடி பார்த்ததில் எல்லோரும் நோவா நோவா, க்ரௌட் எல்லோரும் நோவா நோவான்னு கத்திட்டு இருந்தாங்க. ஆனால் நோவாவுக்கு தெரியாது முன்னாடி ஒரு குழி இருக்குன்ட்டு. அது வந்து ரொம்ப ஒரு சகதியான குழி. அவன் முன்னாடி பின்னாடி பார்க்காம அந்த குழிக்குள்ளேயே விழுந்துட்டான். அந்த ஷூ அவன் ஃபுல்லாக அவன் காலையில் அந்த குழிக்குள்ளேயே மாட்டிக்கிடுச்சு. மற்ற எல்லா பிளேயர்ஸும் அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரியும் எல்லோரும் ஓடிட்டு இருந்தாங்க. நோவா நினச்சான், ஐயோ நம்ம எந்திரிச்சு ஓட முடியாதே அப்படின்னு நினச்சான். பென்னு வந்து அதே மாதிரி பின்னாடி வந்துட்டு இருந்தான். ஃபினிஷிங் லைனுக்கு பக்கத்தில் தான் இருந்தான். ஆனால் நோவாவை பார்த்த உடனே ஃபினிஷிங் லைன்லாம் பார்க்காம என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்ட்டு நோவா கிட்டே போனான். பென்னு வந்து அவனோட ஷூவும் அவனோட கால் அந்த குழியிலேருந்து அந்த சகதியிலேருந்து எடுத்து மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து அந்த ரேஸை ஃபஸ்ட்டில் முடித்தாங்க. இந்த ரேஸில் அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்ததுனால அவங்களால நம்பவே முடியல. க்ரௌட் ஃபுல்லாக அவங்கள சேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்ததுனால இல்லை, அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு பாண்ட் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நோவா வேற பென் சகதியாக இருந்ததுனால உடம்பு ஃபுல்லாக ஒரு பெஞ்சில் உட்காரதுக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து நோவா வந்து பென்ட்ட கேட்டான், நீ ஏன் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ண? நான் உன்னை அவ்வளோ டீஸ் பண்ணேனே, அப்புறம் இருந்தாலும் நீ எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ட்டு கேட்டான். பென் என்ன சொன்னான்னா, இது பேர் தான் கிரேஸ். ஆண்டவர் நம்ம மேலே கிருபை காமிச்சாரு, மற்றவங்க மேலேயும் அந்த கிருபையை காமிக்க சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அந்த நாள் நோவா மெடல் மட்டும் வின் பண்ணலை, பட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட லவ், வேறு ஒரு நல்ல லெசன் கிரேஸை பற்றியும் லேர்ன் பண்ணான். இதே மாதிரி பைபிளில் ஏசப்பா ஒரு பேரபிள் சொல்லியிருக்காங்க. அந்த பேரபிளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனுஷனை நிறைய திருடர்கள் அடிச்சிருவாங்க. அடித்து அவங்கள ரோட்டில் போட்டு போயிடுவாங்க. 2 மனிதர்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி கடந்து போவாங்க. ஆனால் 3ஆவதாக ஒரு நல்ல சமாரியன் வருவாங்க. அந்த நல்ல சமாரியன் அந்த அடிபட்டு இருக்கிற மனுஷனை பார்த்து அவங்க மேலே கிருபை காட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனதுனால அவங்களுக்கு சுகமாயிரும். ஸோ பிள்ளைங்களா, இது மூலயமா நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, பென் எப்படி நோவாக்கு கிருபை காமிச்சானோ, வேறு அந்த நல்ல சமாரியன் எப்படி அந்த மனுஷனுக்கு கிருபை காமிச்சாங்களோ, அதே மாதிரி நம்ம யாரெல்லாம் நீடில் இருக்காங்களோ அவங்களுக்கு கிருபை காமிக்கணும். ஓகேவா? நீங்களும் இதே மாதிரி கிருபை காமிப்பீங்கன்ட்டு அண்ணன் விசுவாசிக்கிறேன். சரி பிள்ளைங்களா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதுன்ட்டு அண்ணன் விசுவாசிக்கிறேன். அண்ணன் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். பாய். என்ன எல்லாரும் ஸ்டோரி கேட்டிங்களா? சரி, ஸ்டார்டிங்கில் நான் உங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸான விஷயம்னு சொன்னேன் தானே? ஆனால் நான் அதுக்கு ஒரு ஸ்டேஷன் போகணுமே. இந்த ஸ்டேஷன் பேர் என்னன்னு தெரியுமா? கிரியேஷன் ஸ்டேஷன். சரி வாங்க, நீங்களே என் கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்க. Welcome to Creation Station. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏசப்பாவோட கிருபையால எல்லாரும் நல்லா இருக்கீங்க, நம்ம விசுவாசிக்கிறோம். தில்குஷ், நம்ம எங்க வந்திருக்கோம் இன்னைக்கு? திலோ, இதுதான் கிரியேஷன் ஸ்டேஷன். கிரியேஷன் ஸ்டேஷனா? அப்படின்னா இங்கதான் நம்ம புது ஆர்ட், கிராஃப்ட் எல்லாமே நம்ம இங்கதான் பண்ண போறோம் இனி. ஓ அப்படியா? So basically creation ஸ்டேஷன் தான் கிரியேஷன் ஸ்டேஷன். இன்னைக்கு நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம ஸ்டோரி கேட்டோம்ல, அதுக்கு ரிலேட்டடா நான் ஒரு கிராஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த கிராஃப்ட் காண்டிய மெட்டீரியல்ஸ் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் க்ளூ, சார்ட் பேப்பர், சிசர், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், டபுள் சைடட் டேப், டிரான்ஸ்பரண்ட் டேப், ஸ்ட்ரா, கார்ட்போர்ட், ஸ்கேல், பென்சில், இரேசர். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காண்டி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கோம். இதை நம்ம கட் பண்ண போறோம் இல்லைங்களா? இதை நம்ம கட் பண்ணும் போது யாராச்சும் பெரியவங்க ஹெல்ப் எடுத்துவாங்க. ஓகேவா?
ஸோ செகண்ட் ஸ்டெப்க்கு நம்ம ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கணும் அண்ட் இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் வீடு ஷேப்பில். இப்போ நம்ம ஸ்டெப் 3க்கு அந்த குட் சமாரிட்டன் அப்புறம் அந்த அடிப்பட்ட மனுஷன் மிக்க ஸ்கெட்சை நம்ம ட்ரா பண்ணி வெட்டி எடுக்க போகிறோம். பிள்ளைகளா ஒரு பிக்சரில் அடிப்பட்ட மாதிரி இன்னொன்று சுகமான மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரா எடுக்கணும். எங்ககிட்ட குட்டியாக இருக்கு, அதனால நாங்கள் 2 ஸ்ட்ரா யூஸ் பண்ண போகிறோம். உங்ககிட்ட பெரிய ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் பெரிய ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டெப் 5க்கு நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்க லேஅவுட்ஸ்லாம் இருக்குல்ல, இது நம்ம இந்த ஸ்ட்ராவில் முன்ன பின்ன ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒட்டிக்கணும் நம்ம. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம ஒன்றுத்தையும் வெட்டி வச்சோம்ல, இப்போ அது எல்லாத்தையும் எப்படி அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கார்ட்போர்ட் பேஸில் பாட்டிலை ஒட்ட வச்சுக்கணும், டபுள் சைட் டேப் வச்சு. எந்த பக்கம் டோர் இருக்கோ அந்த பக்கம் பெரிய ஓப்பனிங் இருக்கணும். பிள்ளைகளா இப்போ அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வீடை இந்த மவுண்ட் பண்ண பாட்டிலில் ஒட்ட போகிறோம். ஒட்டும்போது வீடு கட் அவுட்டை ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டுங்க. இப்போ நம்மளோட கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்ப்போமா? இப்போ அந்த அடிப்பட்ட மனுஷனை குட் சமாரிட்டன் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ராவை ரொட்டேட் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வந்தோன்னா சுகமாகி வருவாங்க. இதே மாதிரி தான் நம்மளும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் இந்த கிராஃப்டை பண்ணி காட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை பற்றி சொல்லுங்கள். அப்புறம் இதே மாதிரி நீங்கள் கிராஃப்ட் பண்ணி கீழே இருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா யாருக்கு ரொம்ப அழகாக இருக்கோ அவங்கள நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள மென்ஷன் பண்ணுவோம். நாங்கள் இன்னைக்கு பண்ண கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் வந்தவங்களை சந்திக்கிறோம். பாய். என்ன பிள்ளைகளா, கிரியேஷன் ஸ்டேஷன் பார்த்து நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு அக்கா நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் வர இருக்கிற நாட்களில் ஃபன்னான விஷயத்தோடு நாங்கள் உங்களை மீட் பண்ண வர இருக்கிறோம். அதுக்காக நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். இப்போ ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். எப்பவும் நம்ம எண்டில் என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணுவோம். இந்த லாஸ்ட் ப்ரேயரை நம்ம பவுலனா வந்து பண்ண வருவாங்க. ஓவர் டு ப்ரேயர் டைம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஏசப்பா, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே பிள்ளைங்களை இந்த ப்ரோக்ராம் மூலமாக பார்க்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க பெரியவங்க ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்கு பார்த்த ஒவ்வொரு கதை பாடல் வசனங்கள் ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி பாராட்டுங்க சுவாமி. பிள்ளைங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் நல்ல தாளந்து கொடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. பிள்ளைங்க எங்கே சென்றாலும் உம்முடைய நாம மகிமைப்படதான காரியங்கள் செய்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஏசப்பா, இந்த ஊழியம் இன்னும் நல்ல தொடர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா, விசேஷமாக ஒவ்வொரு சிறு குழந்தைகளும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. அப்பா பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைங்கள் ஆண்டவரை ஒரு சாமியில் போல ஆண்டவரை ஒரு தாவீது போல எலும்ப கிருபை பாராட்டுங்க ராஜா. இந்த ப்ரோக்ராம் பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி பாராட்டுங்க. எல்லா துதி கன மகிமை மக்கே செலுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? சரி, அக்கா உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் கொஸ்டின்ஸ் கேட்பேன்னு சொன்னல, உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இதோ. Question 1. திருடர்களால் அடிக்கப்பட்ட மனிதனுக்கு உதவி செய்தவன் யார்? திருடர்களால் அடிக்கப்பட்ட மனிதனுக்கு உதவி செய்தவன் யார்? Who helped the man who was beaten up by the robbers? Who helped the man who was beaten up by the robbers? Question 2. நோவா சேற்றில் விழுந்தவுடன் அவனுக்கு உதவிய சிறுவன் பெயர் என்ன? நோவா சேற்றில் விழுந்தவுடன் அவனுக்கு உதவிய சிறுவன் பெயர் என்ன? What is the name of the boy who helped Noah when he fell in the mud? What is the name of the boy who helped Noah when he fell in the mud? இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 24 hours டைம் கொடுக்குறோம். அந்த டைம்குள்ளே யார் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்கள நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணுவோம். சரி, இன்னைக்குள்ள ஸ்டோரியில் பார்த்த மாதிரி பென் எப்படி நோவாக்கு ஹெல்ப் பண்ணானோ அதே மாதிரி உதவி செய்கிற மனப்பான்மை நம்மளுக்குள்ளேயும் இருக்கணும். நமக்குள்ள அந்த மனப்பான்மை இருக்கும் போது ஏசப்பா நம்மளுக்கு கிருபையா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். அது நம்ம படிப்பு காரியமாகவும் இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன காரியமாகவும் இருக்கலாம். அது எல்லாத்தையுமே ஏசப்பா நமக்கு வெற்றி தருவார். ஓகே, அக்காவுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. இதே மாதிரி அடுத்த மாதமும் நாங்கள் எல்லாரும் உங்களை மீட் பண்ண வருவோம். அன்டில் தென், பபாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.